விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியினுடைய மாநாடு மதுரையில மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் முழு வீச்சில நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்க, ஏற்கனவே தாவேகா கட்சிக்கு 5 கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப இரண்டாவதாக 2 புதிய தலைவர்களை அவர்கள் சேர்த்திருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுகவில் இருந்து அறிஞர் அண்ணாவை உருவிட்டாங்க, இந்த பக்கம் அதிமுகவில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உருவிட்டாங்க. இவங்க 2 பேருடைய உருவ படத்தையும் போட்டு நடுவுல நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தை போட்டு அந்த மாநாட்டினுடைய முகப்பு வாயில்ல இன்றைக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. இது நேற்று நம்ம நண்பர் கூட கூட உரையாடும் போது அவர் என்ன சொன்னார்னாக்க, திமுக இருக்கிறவங்களை கவர் பண்றதுக்காக திமுகவில் இருக்கிறவங்களை கவர் பண்றதுக்காக அறிஞர் அண்ணாவையும், இந்த பக்கம் அதிமுகவில் இருக்கிறவங்களை கவர் பண்றதுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் நடிகர் விஜய் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சொல்லியிருந்தாரு. அந்த நண்பர்கிட்ட நான் மிக தெளிவா சொன்னேன், திமுகவுல இருந்து வேணா கூட ஆளை நீங்க உருவி எடுத்துடலாம், ஆனா அதிமுகவுல இருந்து ஒருபோதும் எம்ஜிஆர் ரசிகர்களை நீங்க உருவி எடுக்கவே முடியாது. ஒருத்தவனை கூட நீங்க இந்தாண்ட பக்கம் இழுக்கவே முடியாது. ஏன்னாக்க இந்த தமிழ்நாடு சினிமா வரலாற்றிலேயே, அரசியல் வரலாற்றிலேயே அப்படி ஒரு ரசிகர் கூட்டம் இனிமே எந்த ஒரு நடிகருக்கும் வரப்போவதில்லை, இருந்ததும் இல்லை, இனி யாராலையும் அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கவே முடியாது. அது ஒரு தனி கேங்னு வச்சுங்களேன், தனி கேங். அது ஒரு பவர்ஃபுல்லான தனி கேங். அந்த எம்ஜிஆருடைய கூட்டம் என்பது ஒரு தனி கூட்டம், அது பெருங்கூட்டம். அந்த பெருங்கூட்டம் எம்ஜிஆர் என்ற பெயரோடு ரத்தத்தோடும் சதையோடும் ஊறி போன ஒரு விஷயம். அதை பிரிக்கவே முடியாது. அதை எந்த காலத்துல பண்ணாலும் பிரிக்க முடியாது. இப்ப போய் எம்ஜிஆர் மேல குறை சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு 65 வயசு 70 வயசு இருக்கிறவங்களை கூட அப்படியே எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் அவர்களை நீங்க பிரிச்சே எடுக்க முடியாது. நீங்க வேணா உங்களுக்கு சந்தேகம்னாக்க, உங்க ஊர்ல யாராவது எம்ஜிஆர் ரசிகர் இருந்தாருனாக்க அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்து பாருங்க. அப்படியே அவங்க எம்ஜிஆர் ஆயா எங்களுக்கு தலைவர், அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லையா, அவர் மேல எந்த தப்புமே கிடையாதுயா, ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல சொல்லி பாருங்க, அவருலாம் வாய்ப்பே இல்லை. கூட இருக்கவங்க யாராவது பண்ணிருப்பாங்க, ஆனா எங்க தங்க தலைவன் ஒருபோதும் அந்த செயலில் ஈடுபட மாட்டார். அந்த அளவுக்கு வெறித்தனமா இருப்பாங்க. அப்ப அவர்களை உடைத்து எடுத்து விடலாம் அப்படி என்பது எந்த விதத்திலையும் நீங்க நியாயப்படுத்த முடியாது, அதை சொல்லிக்கவும் முடியாது. நீங்க திமுகவுல இருந்த கூட யாரையாவது உடைச்சு இழுத்துட்டு வந்துடலாம், யாரையாவது இழுத்துட்டு இவங்கெல்லாம் நம்ம கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்களை அதிமுக ஒருபோதும் உங்களால பிரித்தெடுக்க முடியாது. அந்த விஷயத்தை முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் இதை வேற சொல்ல மறந்துட்டு பாருங்களேன், நிறைய நண்பர்கள் தாவேகா நண்பர்கள்லாம் என்ன பண்றீங்கன்னாக்க, அவர் தாவேகா தலைவர்னு சொல்லுங்க, எதுக்காக நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி நடிகர்னு எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்க. உண்மையாகவே அவரை தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு அழைக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. அவர் என்னைக்கு மக்கள் களத்துல இறங்கி மக்களுக்காக போராட்ட களத்துல நின்று மக்களுக்காக என்னைக்கு குரல் கொடுக்கிறாரோ, சத்தியமா நான் அன்னைக்கு தாவேகாவினுடைய தலைவர் விஜய்ன்னு சொல்றேன். அது வரைக்கும் நடிகர் விஜய் தான். ஏன்னா கவின்குமார் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது ஒரே ஒரு கண்டன அறிக்கை கூட நடிகர் விஜயின் பக்கம் இருந்து வரவில்லை. இப்ப தூய்மை பணியாளர்களை போய் இங்க சென்னையில தான் இருக்காரு, போய் நேர்ல சந்திச்சிருக்கலாம், நடுராத்திரில கூட போய் சந்திச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள வீட்டுக்கு வர வச்சு பாக்குறது, இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் ஒண்ணுமே புரியல. இவர் களத்துக்கு இப்ப கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, மக்கள் போராட்டம் களத்துல எங்கேயுமே பார்க்கல. எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சது, எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. உண்மையாகவே நடிகர் விஜய் அவர்கள் நல்லா இருக்கணும் தான் நமக்கு ஆசை. அவர் கட்சி தொடங்கி அவர் முதல்வர் ஆனாலும் பரவாயில்ல, சந்தோஷமா வாழ்த்துட்டு போக போறோம். இப்போ மக்களுக்காக கட்சி தொடங்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு பிரச்சனை வரும்போது களத்திலே நிக்காம இந்த மாதிரி மாநாடுல மட்டும் பேசிக்கிட்டு, வண்டியிலே மட்டும் பேசிக்கிட்டு, வீட்டுக்கு வர வச்சு பேசிக்கிட்டு இருந்தாக்க எப்படி அது விளங்கணும் மட்டும் ஒன்றும் புரியல. அப்போ அதை கொஞ்சம் அவர் திருத்தி கொண்டால் உண்மையாகவே தாவேகாவினுடைய தலைவரும் வாய் நிறைய கூப்பிட எங்களுக்கும் ஆசைதான். அது வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் தான். அதனால இவர் இப்ப புதிதாக இந்த ஸ்டண்ட் அடிக்க எதற்காக அடிக்கிறாரு, எவன் இந்த மாதிரி யோசனை எல்லாம் அவருக்கு சொல்றாங்க, உண்மையாவே மண்டையை பிச்சுக்கணும் போகுது. எவன் தான் இந்த மாதிரி பைத்தியார யோசனை எல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல நடிகர் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா கொள்கை தலைவர் 5 பேரை நீங்க நியமிச்சிட்டீங்க, கொள்கை தலைவர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டீங்க, அவருடைய கொள்கையெல்லாம் நாங்கள் பின்பற்ற போறோம்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி நல்லா தமிழ்நாடு ஃபுல்லா பட்டி தொட்டி எங்கும் வைரலாக போயிடுச்சு. இப்படி இருக்க பட்சத்துல திடீர்னு இந்த பக்கம் அறிஞர் அண்ணாவையும் உருவிட்டு, இந்த பக்கம் எம்ஜிஆரையும் உருவிட்டு, நடுவுல உங்க படத்தை போட்டுக்கிட்டு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு? ஒருவேளை அறிஞர் அண்ணா காங்கிரஸை வீழ்த்தி விட்டு, அதாவது உங்களுடைய கொள்கை தலைவர் காமராசரை வீழ்த்தி விட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடிச்ச மாதிரி நீங்க பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அல்லது மறைவு கருணாநிதியை வீழ்த்தி விட்டு எம்ஜிஆர் ஒரு புதிய சகாப்தத்தை படைத்தார் இல்லையா, அது போன்ற நீங்க படைக்க போறோம்னு சொல்ல வரீங்களா?
வரலாறு திரும்புகிறது நீங்க சொல்வதன் மூலமாக நீங்கள் தனித்து நிற்பதன் மூலமா அது சாத்தியமா அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதற்கெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம வேலை பார்க்கறது வந்து உண்மையாலுமே கட்சி தொண்டர்கள் மத்தியிலே குழப்பம் ஏற்பட்டுரும். இப்ப இதுக்கே தேவையில்லாம இவங்க 2 பேரை கொண்டு படத்தை போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு திரும்புகிறது என்ன டயலாக் இதெல்லாம் எல்லாம் சிரிச்சு விடுவாங்க. ரசிகர்கள் நாம ரசிக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்கள் போடுவதன் மூலமாக அதிமுக எம்ஜிஆர் ரசிகர்கள் இழுத்தரலாம். இதெல்லாம் வந்து ஒரு அந்த ரசிகர்களை நீங்க தொடவே முடியாது. ஏன்னாக்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரஜினி ரசிகரா இருந்திருப்பாங்க, அடுத்து விஜய் வந்தோடனே விஜய் ரசிகரா இருப்பாங்க, அப்புறம் அஜித் ரசிகரா மாறுவாங்க, அப்புறம் விஜய் சேதுபதி ரசிகரா மாறுவாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் இப்படிதான். அவர்கள் வயது ஏற ஏற மெச்சூர் ஏற ஏற அந்த நடிகர்களுடைய நடிப்பை பார்த்து பாராட்டி அவங்க ரசிகராக மாறக்கூடிய கூட்டம் தான் இப்ப இருக்குதே தவிர எம்ஜிஆருக்கு இருந்ததை போல உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கான கூட்டம்லாம் இப்ப எங்கேயும் கிடையாது. அப்ப நீங்க எம்ஜிஆர் படத்தை போட்டுட்டு நீங்க அதிமுக வந்து எம்ஜிஆர் தொண்டர்கள் அல்லது எம்ஜிஆர் ரசிகர்களின் ஓட்ட கவர்ந்தரலாம் அப்படின்றதுலாம் இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி? இந்த ஸ்ட்ராட்டஜி எவன் கொடுத்தான் அப்படின்னு ஒன்னும் புரியல. எனவே ஏற்கனவே ஒரு நல்ல கொள்கை தலைவர்கள் 5 கொள்கை தலைவர்கள் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கையை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாலே போதும். அந்த கொள்கை தலைவர்கள் என்னென்ன கொள்கையை கடைபிடித்தார்கள், என்னென்ன கொள்கையை செயல்படுத்தினார்கள் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி நீங்க அதை பின்தொடர்ந்தாலே போதும். இப்ப இந்தாண்டு இருந்தும் அண்ணாவையும் இந்தாண்டு இருந்தும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஊறுவது வந்து இது எதை வச்சு எந்த குட்டையில குழம்பு போறேன்னு ஒன்னும் புரியல. எவன் குழப்பறானே தெரியல. தாவேகா உள்ள புகுந்து மரவும் போறவனா, அதாவது தடி எடுத்தவனா தண்டல்காரன்ற மாதிரி தாவேகாக்குள்ள வரவும் போறவனா அட்வைஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது போன்ற குழப்பங்கள்லாம் விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொள்கை தலைவர் நீங்க ஒருத்தவங்களை முன்னிறுத்திட்டீங்கன்னாக்க அதன் வழியில அப்படியே ஷார்ப்பா பயணிக்கணும். அப்ப நடுவுல புகுந்து தேவையில்லாததெல்லாம் உள்ள சேர்த்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க தொண்டனும் கன்ஃபியூஷன் ஆயிடுவான், மக்களும் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. நீங்க அறிஞர் அண்ணா ஆட்சியை அமைப்பதற்கு எதுக்கு நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கணும்? அதுக்கு திமுகவே அமைச்சிட்டு போகுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற ஆட்சி அமைப்பதற்கு எதுக்கு தாவே தொடங்கணும்? அது அதிமுகவே இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அதிமுகவே இருக்கு. அதிமுகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அமைச்சிருமே. இப்படின்னு பல கேள்வி எழும்பும், பல யூகங்கள் எழும்பும். அப்ப எனக்கு தெரிஞ்சு இது போன்ற மொக்கையான ஐடியா கொடுத்தது யாரா இருக்கும்னாக்கா ஆதவ அர்ஜுனா தான் இருக்கும். அவரால் மட்டும்தான் இது போன்ற மொக்கத்தனமான ஐடியாக்களை கொடுக்க முடியும். ஜான் ஆரோக்கியசாமி ஒருபோதும் இது போன்ற ஐடியாவை அவர் கொடுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா இதற்கு முன்னாடி பல தேர்தல்களில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணவர், ஃபீல்டு ஒர்க் பண்ணவர். அதனால ஜான் ஆரோக்கியசாமி பக்கத்துல இருந்து இது போன்ற ஐடியாக்கள் வருவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது. எனவே எதிர்வரும் காலங்கள்ல நடிகர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் சரி பண்ணி வைக்கணும். இது போன்ற குழப்பவாதிகள் எல்லாம் உள்ள விட்டுக்கிட்டு நீங்க குழப்பத்திலே இருந்தீங்கன்னாக்கா மக்களை சந்தித்து ஒருபோதும் வாக்கு கேட்க முடியாது. நன்றி.